நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்கிற ஒரு மனுஷன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எல்லாமே வச்சிருப்பாரு கண்டிப்பாக. அது வந்து டைம் பார்த்து தான் அவர் மூவ் பண்ணுவார். அந்த சிஎம் சீட்டுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. மெயின்டெயின் பண்ணிட்டு தான் வராரு. மக்களுக்கு தேவையானத குறை இல்லாம இன்னமும் அவர் வந்து எல்லாருக்கும் அந்தந்த பிரச்சனைய, அந்தந்த தேவைகள முடிச்சிருங்க அப்படின்னு தான் அமைச்சர்களுக்கும் சொல்றாரே தவிர, எந்த மக்களும் ப்ளேம் பண்ணல அவங்கள. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கரண்ட் பில் வந்து நெறைய பேருக்கு நெறைய அதிகமா வருது. நாங்க வழக்கமா கட்டுறத தாண்டி அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அது அது நெறைய பேர் அத வந்து ஃபேஸ் பண்றாங்க. பாவம் கஷ்டப்படுறவங்களும் நெறைய கட்டுற மாரி வருது. அது எப்படி, என்ன மாரின்னு எங்களுக்கு தெரியல. தெரியாம நாங்க பேசக்கூடாது. அது என்னங்கிறத கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. ஆ பிரேமலதா வந்து ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க ஆக்சுவலா. நம்ம முதலமைச்சர பத்தி. அதாவது தமிழ் மக்களுக்காண்டி இன்னைக்கு நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க. ஆனா உங்க மேல கை வைக்க விட்டுருவோமா? இல்ல உங்கள அசிங்கப்படுத்த விட்டுருவோமா? நாங்கலாம் அப்புறம் எதுக்கு இருக்கோம்? அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா அவங்கள வந்து புரிஞ்சுக்கவே முடியல. அதாவது வேற வழி இல்லாம நான் திமுகவோட இருக்கேனா, எனக்கு உண்மையாவே தாவேக்கா புடிக்கும், எனக்கு விஜய் தம்பிய புடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்களா? இல்ல தனிப்பட்டு எனக்குன்னு எந்த ஒரு கோபமோ, நான் வந்து எதிரியாவோ பார்க்கலன்னு சொல்ல வராங்களான்னு எனக்கு தெரியல. அது நெறைய மக்களுக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. பார்ப்போம். ஆனா நல்ல விதமா சொன்னாங்க. விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டிவா பேசுனாங்க. ஸோ பார்க்கலாம். அவரு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவர்கிட்ட இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.